வணக்கம். ஓஷோவோட தம்மபதம் பேச்சுக்களை நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ம். குறிப்பா அவரோட தம்மபதம் தொடர்ல 38வது உரைய மையமா வச்சு நீங்க கொடுத்திருக்கிற குறிப்புகளை பார்க்கலாம். ஆமா. இதுல ஒரு ஆச்சரியமான கேள்வி வருது. ஆன்மீக பாதையில நமக்கு உதவுற கருவிகளே, அதாவது நம்ம செய்யற பயிற்சிகளே நமக்கு ஒரு பொறியா மாறிடுமா? நம்மை கரை சேர்க்க வேண்டிய படகே நம்மை கட்டி போடுற சங்கிலியா ஆகிடுமா? அதேதான். வாங்க இத பத்தி ஆழமா பேசுவோம். இதுதான் ஓஷோவோட பேச்சோட மையமே. அவர் ஒரு அருமையான உருவகத்தோட ஆரம்பிக்கிறார். சொல்லுங்க. ஆன்மீக பயிற்சிய, அதாவது சாதனாவ ஒரு மருந்துன்னு சொல்றார். மருந்து? ஆமா, உடம்பு சரியில்லாதப்ப மருந்து தேவை. ஆனா குணமாயிட்ட பிறகும் அதே மருந்து தொடர்ந்து சாப்பிட்டா அந்த மருந்தே ஒரு புது நோயா, ஒரு விஷமா மாறிடும். கரெக்ட். நம்மளோட இந்த உரையாடலோட நோக்கம் இந்த ஆன்மீக மருந்தை எப்போ நிறுத்தணும், ஏன் நிறுத்தணுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். ஓகே, இந்த மருந்துங்கிற உருவகம் நல்லா இருக்கு. சாதனாங்கிறது நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு தான் ஓஷோ சொல்றார். ம். அப்போ ஆன்மீக ரீதியா நோய்வாய்ப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? நாம எல்லாருமே அந்த வகையில நோயாளிகள் தானா? ஆமா, ஒரு வகையில் அப்படிதான். இங்க நோய்ங்கிறது வாசனைய குறிக்குது. வாசனா, அதாவது ஆசைகளா? ஆமா, நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு போன ஆசைகள், தீராத விருப்பங்கள். இந்த ஆசைகளோட தீவிரம் நம்ம மனசுல ஒரு விதமான கொந்தளிப்பையும் அமைதியின்மையும் உருவாக்குது. சரி. சாதனாங்கிற பயிற்சி இந்த ஆசைகளின் பிடியிலிருந்து நம்மள விடுவிக்க உதவுது. ஆனா இங்கதான் ஒரு சிக்கல் வருது. என்ன சிக்கல்? அந்த சாதனா மேலேயே ஒரு பற்று வந்துடும். தியானம் பண்றது, மந்திரம் சொல்றதுன்னு ஒரு பழக்கம் உருவாக்கி நான் ஒரு ஆன்மீகவாதிங்கிற ஒரு புது அகங்காரம் வந்துடும். ஓஹோ, நோயை குணப்படுத்த வந்த மருந்தே ஒரு புது போதையா மாறிடும். சரியா சொன்னீங்க. இதுதான் ரொம்ப சிக்கலான இடம்னு நினைக்கிறேன். ஓஷோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரி சொல்றார். நடுக்கடல்ல மூழ்கிறவங்கள விட கரைக்கு பக்கத்துல வந்து மூழ்கிறவங்க தான் அதிகம்னு. ஆமா. எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு. இலக்கு கண்ணுல தெரியற தூரத்துக்கு வந்த பிறகு இவ்ளோ தூரம் நமக்கு கை கொடுத்த ஒரு விஷயத்தை விடுறது ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கு? அது ஒரு ஆழமான உளவியல் பொறி. யோசிச்சு பாருங்க, ஒரு தியான பயிற்சி உங்களுக்கு வருஷக்கணக்கா அமைதிய கொடுத்திருக்கு. ஆமா. அத விட்டா மறுபடியும் பழைய குழப்பத்துக்குள்ள போயிடுவோமோங்கிற பயம் இயல்பாவே வரும். நான் பெற்ற எல்லாத்தையும் இழந்துருவேணுங்கிற அச்சம். அதேதான். இங்கதான் ஒரு உண்மையான குரு, அதாவது சத்குருவோட பங்கு முக்கியமா இருக்குன்னு ஓஷோ சொல்றாரு. அவர் என்ன பண்ணுவாரு? நீங்க எதிலாவது கட்டியா பிடிச்சுக்க நினைக்கும் போது அத உங்ககிட்ட இருந்து பிடுங்குறவர் தான் சத்குரு. எப்ப பிடிக்கணும், அதுக்கு மேல எப்ப விடணுங்கிற கலைய அவர் உணர்த்துவார். நீங்க சொல்ற இந்த பிடிப்பது விடுவதுங்கிற விளையாட்டு தான் வாழ்க்கையேன்னு தோணுது. இது ஓஷோ சொல்ற அந்த கைத்துல நடக்கிற வித்த மாதிரியே இருக்கே. கரெக்ட். அந்த உருவகத்துக்குள்ள இப்ப நாம போறோம். இந்த உலக வாழ்க்கை, அதாவது சம்சாரங்கிறது ஒரு கைத்து மேல நடக்கிற மாதிரி தான். சரி. நாம அன்பு, வெறுப்பு, மகிழ்ச்சி, துக்கம், வெற்றி, தோல்வின் 2 எதிரெதிர் எல்லைகளுக்கு நடுவுல ஒரு ஊசல் மாதிரி ஆடிட்டே இருக்கும். ஆமா. வலது பக்கம் சாஞ்சா விழுந்துடுவோன்னு இடது பக்கம் சாயிரும். இடது பக்கம் ரொம்ப போனா வலது பக்கம் வர்றோம். இந்த ஆட்டம் இருந்தா தான் கைத்து மேல நிக்க முடியும். இதுதான் உலக வாழ்க்கையோட சமநிலை. அப்போ நம்மள சாலா மந்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி விடுதலைங்கிறது கைத்துல வலது பக்கம், அதாவது நல்ல பக்கத்துல எப்பவுமே நிக்க முயற்சி பண்றது இல்லையா? இல்ல. அந்த முயற்சியே தப்புன்னு ஓஷோ சொல்றாரா? மிகச் சரியான கேள்வி. ஆமாம், அந்த முயற்சியே ஒரு பொறிதான் ஓஷோ சொல்றார். அப்போ விடுதலைனா என்ன? விடுதலைங்கிறது கைத்துல நல்ல பக்கத்தை தேர்ந்தெடுக்கிறது இல்ல. அது அந்த கைத்தை விட்டே கீழே இறங்குறது. ஓஹோ, கைத்தை விட்டே இறங்குறதா? ஆமா. ஒரு தடவை நீங்க தரைக்கு வந்துட்டா அப்புறம் ஏன் வலது பக்கமும் இடது பக்கமும் சாய போறீங்க? அங்க விழறதுக்கே பயம் இல்லையே. அந்த ஊசல் ஆடி ஆடி கடைசில நடுவுல வந்து நின்னுடும். அந்த இருமைகளே இல்லாத நிலைதான் விடுதலை. அதனாலதான் ஓஷோ ஆசையையும் வாசனா, பயிற்சியையும் சாதனா இரட்டை சகோதரிகள்னு சொல்றார். ஆமா ஆமா, ரெண்டும் ஒரே கைத்தோட 2 முனைகள். விடுதலைங்கிறது அந்த கைத்துக்கே அப்பாற்பட்டது. இந்த இருமைகளுக்கு அப்பாற்பட்ட நிலைங்கிறத புரிஞ்சிக்க ஓஷோ ஆற்றலோட ஓட்டத்தை வச்சு ஒரு விளக்கம் கொடுக்கறாரு இல்லையா? ஆமா. ஆசை, காதல், பிரார்த்தனைன்னு 3ஐயும் அவர் வரையறுக்கிற விதம் ரொம்ப எளிமையா இருக்கு. ஆமா, ரொம்ப நடைமுறைக்கு ஏத்த விளக்கம் அது. காமனா, அதாவது ஆசைங்கிறது நம்ம ஆற்றல் முழுசும் வெளியே நோக்கி பாயறது. ஆமா, நம்ம கவனம், சக்தி எல்லாமே வெளி உலகத்துல இருக்கிற பொருட்கள், மனிதர்கள், பதவிகள் மேல போகுது. அப்போ பிரார்த்தனைங்கிறது இதுக்கு நேர் எதிர். ஆற்றல் உள்நோக்கி பாயுது. வெளியுலகம் முழுசா மறந்து சக்தி தனக்குள்ளேயே திரும்புது. சரி, இது ரெண்டும் 2 எல்லைகள்.
ஆமா, இது ரெண்டும் ஆற்றல் பயணத்தோட ரெண்டு உச்சகட்ட எல்லைகள். இதுல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்டது காதல், அதாவது பிரேம். ம் ஆற்றல் வெளியேயும் போகல, உள்ளேயும் வரலன்னு சொல்றார். ஒரு நிமிஷம், அப்போ ஆற்றல் என்ன ஆகுது? அது எங்க இருக்கு? அது ஒரு விதமான ஸ்தம்பிச்சு போன நிலையா? அதுதான் அதோட அழகே. அது ஸ்தம்பிச்ச நிலை இல்ல, அது ஒரு சமநிலை. சமநிலையா? ஆமா, காதல்ங்கிறது அந்த ரெண்டு உச்சகட்டங்களுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சின்ன இடைவெளி. ஒரு வீட்டு வாசற்படியில நிக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. சரி. வெளிய போறதும் அர்த்தம் இல்லாம தெரியுது, ஆனா உள்ள வர்றதுக்கான வழியும் இன்னும் முழுசா திறக்கல. அந்த ஓட்டம் இல்லாது, அசைவில்லாத அமைதியான கணம்தான் காதல். கரெக்ட். அங்க எந்த இயக்கமும் இல்ல, ஒரு விதமான முழுமையான ஓய்வு. கேட்க நல்லா இருக்கு. ஆனா இந்த அசைவில்லாத கணத்தை நாம எப்படி உணர்றது? இது வெறும் தத்துவமா இல்லாம அன்றாட வாழ்க்கையில ஒரு உறவுல இருக்கிறவங்களுக்கு இது எப்படி வெளிப்படும்? நல்ல கேள்வி. இதுக்கு ஓஷோ குடுக்கிற உதாரணம் நம்ம மூச்சு. மூச்சா? ஆமா, நாம மூச்சை உள்ள இழுக்கிறோம், அப்புறம் வெளிய விடுறோம். ஆனா கவனிச்சு பாருங்க, உள்ள இழுத்த மூச்சுக்கும் அத வெளிய விடுறதுக்கும் நடுவுல ஒரு மைக்ரோ செகண்ட். ஆமா, மூச்சு உள்ளே நின்னுடும். அதே மாதிரி வெளிய விட்ட பிறகும் மறுபடியும் உள்ள இழுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கணம் மூச்சு வெளியவே நிக்கும். அந்த சின்ன இடைவெளிய உணர்றது தான் காதலோட அந்த அமைதியான கணத்தை உணர்றதுக்கு சமம். அந்த கணத்துல நான்கிற உணர்வு கரைஞ்சு போயிடுமா? கரைஞ்சு போயிடும். ஒரு உறவுல இது எப்போ நடக்கும்னா, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஆதிக்கம் செலுத்தாம, எதையும் எதிர்பார்க்காம, முழுமையா ஏத்துக்கிட்டு அமைதியா ஒருத்தரோட இருப்புல இன்னொருத்தர் இருக்கும்போது அந்த ஆற்றல் ஓட்டம் நின்னு ஒரு விதமான ஆழமான அமைதி உருவாகும். அதுதான் பிரேம். ஓகே, இது உண்மையிலேயே ஆழமான பார்வை. இப்போ இந்த உரையாடல்ல என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு பகுதிக்கு வரேன். சரி. பொறாமை, வெறுப்பு மாதிரியான எதிர்மறை உணர்ச்சிகளுக்கு கூட ஒரு நோக்கம் இருக்குன்னு ஓஷோ சொல்றார். இதை ஏத்துக்கவே முடியல. பொதுவா நாம இதெல்லாம் தவிர்க்கணும் தானே நினைக்கிறோம். எப்படி ஒரு எதிர்மறை உணர்ச்சி நமக்கு வழிகாட்ட முடியும்? முதல் தடவை கேட்கும்போது அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா அவர் சொல்ற கோணம் வேற. என்ன கோணம்? இந்த எதிர்மறை உணர்ச்சிகள் நல்லொழுக்கங்கள் பிரகாசிக்க தேவையான ஒரு இருண்டு பின்னணிய கொடுக்குதுங்கிறார். ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி. ஆமா, உதாரணமா விஷம் உள்ள பாம்பு கிட்ட தான் மன்னிப்புக்கு அழகு இருக்குன்னு சொல்றாரு. ஆமா, அது சரிதான். விஷமே இல்லாத, நம்மள ஒன்னும் பண்ண முடியாத ஒரு புழுவை மன்னிக்கிறதுல என்ன பெருமை இருக்கு? ஒண்ணுமில்ல. கும்மிருட்டான இரவு இருந்தாதான் காலையில வர்ற சூரியனோட அருமை தெரியும். வெறுப்புங்கிற ஒரு உணர்வு இருக்கிறதால தான் அன்போட மதிப்பு நமக்கு புரியுது. சரி, வெறுப்ப அன்போட பின்னணியை ஏத்துக்கலாம். அப்போ பொறாமை, அதாவது ஈர்ஷ்யா, அதோட நோக்கம் என்ன? அது எப்படி நமக்கு ஒரு கருவியா இருக்க முடியும்? ஓஷோவோட பார்வையில பொறாம ஒரு சக்தி வாய்ந்த திசை காட்டி, ஒரு காம்பஸ் மாதிரி. திசை காட்டியா? எப்படி? நீங்க யார பார்த்து பொறாமப்படுறீங்களோ ஆழ் மனசுல நீங்க அவங்கள மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு அர்த்தம். ஓ, பிரச்சனை பொறாமையில இல்ல, நாம யார் மேல பொறாமப்படுறோங்கிறதுல தான் இருக்கு. புரியல. பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பெரிய கார் வாங்கினா அத பார்த்து பொறாமப்பட்டா நம்ம ஆற்றல் ஒரு ஜடப்பொருள் மேல வீணாகுது. ஆனா அதுக்கு பதிலா ஒரு புத்தரோட அமைதிய பார்த்து. எனக்கே இப்படி ஒரு அமைதி இல்லைன்னு பொறாகப்பட்டா? அதே பொறாம உங்களை ஒரு உன்னதமான தேடலுக்குள்ள தள்ளிவிட ஒரு கருவியா மாறிடும். இது ஒரு புது பார்வை. இந்த ஆசையோட ஆபத்தை விளக்க ஓஷோ ஒரு பேரரசன் மற்றும் பக்ரி கதையை சொல்றார். அது ரொம்பவே பவர்ஃபுல்லான கதை. ஆமா, ஒரு அற்புதமான கதை அது. ஒரு பக்ரி தன் மனசக்தியாலையும் உடல் வலிமையாலையும் பேரரசனோட யானையே வெறும் கையால நிறுத்திடுறான். அவனோட சக்திய கண்டு பேரரசனுக்கு பொறாமை. அவனை நேரடியா ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு ஒரு தந்திரம் பண்றான். என்ன தந்திரம்? அந்த பக்ரிக்கு ஒரு மசூதியில தினமும் சாயங்காலம் 6 மணிக்கு விளக்கேத்துனா ₹1 சம்பளம்னு அறிவிக்கிறான். வெறும் ₹1 தானே, அது எப்படி அவ்வளோ பெரிய சக்தியை அழிக்க முடியும்? அதுதான் புரியல. அங்கதான் சூட்சுமமே இருக்கு. அந்த ₹1ங்கிற சின்ன ஆசைய அவனுக்குள்ள விதைச்சு அவனோட மனச, கவலை, கணக்கு வழக்குன்னு எல்லாத்தாலையும் நிரப்பிடுறான் அரசன். ஓஹோ. அது வரைக்கும் எந்த கவலையும் இல்லாம முழுமையான சுதந்திரத்தோட இருந்த பக்ரிக்குள்ள 6 மணி ஆயிடுச்சா விளக்கேத்தனுமே ₹1 போயிடுமேங்கிற எண்ணம் ஓட ஆரம்பிக்குது. கணக்கு போட ஆரம்பிக்கிறான். ஆமா, பணத்தை எப்படி சேர்க்கறது, என்ன செலவு பண்றதுன்னு கணக்கு போட ஆரம்பிக்கிறான். அவனோட பறந்து விரிஞ்சிருந்த மனம் இப்போ ₹1க்குள்ள சுருங்கிடுது. அப்புறம் 1 மாசம் கழிச்சு அரசன் அதே யானையில வர்றான். பக்ரி யானைய நிறுத்த முயற்சி பண்றான், ஆனா முடியல.
அவனோட சக்தி மொத்தம் காணாம போயிடுச்சு. மனம் சிதறினதான ஆற்றலும் சிதறிடுச்சு. கரெக்ட். அந்த ₹1 ஆசை அவனோட மகத்தான சக்திய முழுசா அழிச்சிடுச்சு. இந்த கதை எனக்கு எப்பவுமே ஒரு எச்சரிக்கை மாதிரி. பெரிய லட்சியங்களை அழிக்கிறதுக்கு பெரிய சோதனைகள் தேவையில்ல. ஒரு சின்ன ஆசை, ஒரு சின்ன கவனச்சிதறல் போதும். நிச்சயமா. நம்மளோட அன்றாட கவனச்சிதறல்கள் எவ்வளவு சக்தியை உறிஞ்சுகின்றனன்னு நினைச்சா பயமா இருக்கு. சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வருவோம். சொல்லுங்க. சக்தி பத்தி ஒரு முரணான ஆனா ஆழமான உண்மையோட ஓஷோ முடிக்கிறார். என்னது? ஒருத்தர்கிட்ட அதிக ஆசைகள் இருந்தா அவங்க கிட்ட மன உறுதி, அதாவது இச்சா சக்தி ரொம்ப குறைவா இருக்கும்னு சொல்றார். இது தர்க்கத்துக்கு எதிரா இருக்கிற மாதிரி தோணல. ஆசை அதிகமா இருந்தா தானே அது அடையறதுக்கான மன உறுதியும் அதிகமா இருக்கணும். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற உளவியல் ஆச்சரியமா இருக்கு. சொல்லுங்க. நம்ம ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் வச்சுக்குவோம். நமக்கு 1000 ஆசைகள் இருந்தா அந்த ஆற்றல் 1000 துண்டுகளா சிதறி 1000 திசைகள்ல பாயும். ஆமா, ஒரு ஆசை கிழக்கு பக்கம் இழுத்தா இன்னொரு ஆசை மேற்கு பக்கம் இழுக்கும். அதனால எந்த ஒரு ஆசையையும் முழுமையா நிறைவேற்ற அளவுக்கு சக்தி ஒரு இடத்துல குவியறதே இல்ல. அப்போ மன உறுதி எப்படி உருவாகுது? உங்களுக்கு எந்த ஆசையுமே இல்லாதப்போ உங்க ஆற்றல் வெளியே எங்கேயும் செதறாம உங்களுக்குள்ளேயே ஒருமுகப்படுத்தப்படுது. ஆமா, அது ஒரு பெரிய அணையில தேக்கி வச்ச தண்ணி மாதிரி ஒரு மாபெரும் சக்தி குவியலா மாறுது. அதுதான் உண்மையான மன உறுதி, இச்சா சக்தி. அந்த நிலையில நீங்க ஒன்ன நினைச்சா போதும், அது உடனே நடக்கும். ஏன்னா உங்க முழு ஆற்றலும் அந்த ஒரு எண்ணத்துக்கு பின்னாடி நிக்கும். அருமை. இத விளக்க ஓஷோ ஒரு விதை முளைக்கிற உதாரணத்தை சொல்றார். ஒரு விதை முளைக்க அதுக்கு சுத்தி காலி இடம் வேணும். ஆனா நம்ம மனசு எண்ணங்களாலையும் ஆசைகளாலையும் குப்பை மாதிரி நிரம்பி வழியுது. அந்த விதை முளைக்க அங்க இடமே இல்ல. தியானம்ங்கிறது வேறொன்னும் இல்ல, மனச காலி பண்ற கலை. நீங்க எண்ணங்கள் ஆசைகள்ல இருந்து உங்களை காலியாக்க உங்க உள்ளுணர்வு, உங்க உண்மையான ஆற்றல்ங்கிற விதை தானாகவே முளைச்சு வளர ஆரம்பிக்கும். ஆக இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை தொகுத்து பார்த்தா, ஆன்மீக பயிற்சிங்கிறது ஒரு மருந்து. ஆனா அந்த மருந்துக்கு அடிமையாகிடக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, வாழ்க்கைங்கிறது கைத்து மேல நடக்கிற ஒரு சமநிலை ஆட்டம். ஆனா உண்மையான விடுதலை அந்த கைத்தை விட்டே இறங்கிறது தான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, காதல ஆசைக்கும் பிரார்த்தனைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு அசைவில்லாத கணமா உணர்ந்தோம். கரெக்ட். நம்மளோட பொறாம, வெறுப்பு மாதிரியான மோசமான உணர்ச்சிகளுக்குள்ள கூட ஒரு ஆழமான நோக்கம், ஒரு வழிகாட்டுதல் இருக்குங்கிறத பார்த்தோம். மொத்தத்துல ஓஷோ சொல்ற செய்தி இதுதான். ஒரு வகை பற்றை, அதாவது உலக ஆசைகளை, இன்னொரு வகை பற்றால, அதாவது ஆன்மீக பயிற்சிகளால மாத்தி வைக்கிறது நம்ம நோக்கம் இல்ல. நிச்சயமா இல்ல. நோக்கம் எல்லா பற்றுகளையும் விட்டு அந்த கைத்து விட்டே இறங்கிறது. 2 மூச்சுகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த அமைதியை கண்டுபிடிக்கிறது. உண்மையான நீங்க வெளிப்பட உங்களை நீங்களே காலியாக்குறது. ஆமா. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்லுங்க. ஓஷோ சொல்றார், நீங்க தேடுவதை நிறுத்தும்போது எல்லாம் உங்களை தேடி வரும்னு. உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எதையெல்லாம் துரத்திட்டு இருக்கீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு வேலை, ஒரு உறவு, ஒரு பொருள், ஒரு அங்கீகாரம், இப்படி ஏதோ ஒண்ணுக்காக ஓடிட்டே இருக்கும். ஆமா, ஒரு கணம் அந்த ஓட்டத்தை நிறுத்தினா என்ன நடக்கும்? அந்த அமைதியில உங்களை தேடி எது வரக்கூடும்? இத பத்தி சிந்திச்சு பாருங்க.